எனக்கு தெரிஞ்சு நாட்டு மீன் இனங்கள் பாதிக்கு பாதி அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குங்க. இதை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும். அதனால இந்த பதிவுல நம்ம பிடிச்சிருக்கிற பனையேறி கெண்டைன்னு சொல்லுற இந்த வகை நாட்டு மீன்களை விடுறதுக்கு நானும் என் நண்பர்களோட கிளம்பி வந்துட்டேன். வந்திருக்க இடம் வெயிலில் ஏற்கனவே வறண்டு போன மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல தாங்க நம்ம பனையேறி கெண்டை மீன்களை விட முடியும். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அது என்ன காரணம்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற விரால் மீனையும் நாங்க தேலி மீனையும் பிடிச்சிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா சிறிய அளவில் இருக்கிற கெண்டை மீன்கள் மட்டும்தாங்க இருக்கு. அதனால பனையேறி கெண்டை மீன்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, நான் எப்ப மீன்களை விடும்போதும் சிறிய அளவுல இருக்கிற தண்ணீர் குட்டையில தாங்க நான் மீன்களை விடுவேன். அதுக்கு முக்கிய காரணமே, பெரிய அளவுல இருக்கிற நீர்நிலைகளை நீங்க மீன்களை விட்டீங்கன்னா அது வெவ்வேறு திசையில போயிருங்க. அது கண்டிப்பா மறுபடியும் சந்திச்சு இனச்சேர்க்கை ஆகிறதே கடினமாயிரும்னு நினைக்கிறேன். அந்த தவறை நான் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தாங்க இந்த மாதிரி சிறிய அளவுல இருக்கிற தண்ணீர் குட்டைகளை இந்த மாதிரி நாட்டு மீன் இனங்களை நான் விட்டுறது. இப்ப நம்ம எடுத்துட்டு வந்திருக்க பனையேறி கெண்டை மீன்கள் மொத்தம் 8 இருக்குங்க. இன்னும் 2 மாதம் கழிச்சு நம்ம எவ்வளவு மீன்கள் பிடிக்க முடியும்னு நான் இன்னொரு பதிவுல நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதே சமயம் நம்ம பிடிச்ச பனையேறி கெண்டை மீன்களை எப்படி பிடிச்சோங்கிற முழு பதிவை நான் கீழே கொடுத்துருப்பேன். அதையும் மறக்காம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.